எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு யாராவது ஸ்பை வேலை பார்த்தீங்கன்னா உங்களை கொண்டுருவேன், ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு வேலைக்காரன் சொல்றான், இல்லைங்க ஏன் நாங்களாம் ஸ்பை வேலை பார்க்கல, அங்க ஒருத்தர் எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்காருல்ல, நீங்க என்ன ஐடியா போட்டாலும் அங்க தேவன் அந்த எலிசா தீர்க்கதரிசிட்ட சொல்லிடுறாரு, தீர்க்கதரிசி ராஜாட்ட சொல்றதுனால ராஜா அந்த இடத்துக்கு வரமாட்டேங்கிறாரு. அவர் எவ்வளவு பவர்ஃபுல்னா நீங்க ஒய்ஃபோட உங்க ரூம்ல உட்காந்து பிரைவேசி யாருக்கும் தெரியாம பேசினா கூட கண்டுபிடிச்சாங்க சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தூரத்துக்கு அவர் என்னது அந்த தீர்க்கதரிசி வல்லமையா இருக்காரு அப்படின்னு சொன்னா உடனே இவன் சொல்றான், அப்ப அந்த தீர்க்கதரிசியை தூக்கிடுங்க, பேசாம தீர்க்கதரிசி சொல்ல போய் தானே ராஜாவை கொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே நைட்டு இவங்க எல்லாரும் தூங்குற நேரத்துல என்ன செஞ்சாச்சு, அவங்க வீட்டை சுத்தி அந்த பட்டணத்தை சுத்தி நிறைய குதிரை வீரர்கள், ராணுவம்னா என்னது, இப்ப ராணுவத்துல வந்து இறங்குனா எப்படி வருவாங்க, திமுன்னு ஆளா வந்து இறங்குவாங்கல்ல, அது மாதிரி எல்லாரும் குதிரைப்பட ராணுவம் எல்லாம் இறங்கியாச்சு. அப்ப காலையில வெளியே வர அந்த எலிசாக்கு கீழே இருக்க ஒரு அசிஸ்டன்ட் வந்து வெளியே வந்து பாக்குறாரு, ஐயோ இதென்ன இத்தனை பேரு நம்மளை பிடிக்க வந்துட்டாங்க.